அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வரையன் சேனல். இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் வந்தது. அதில வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பெற்று படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு அதிகமா விமர்சனம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்ட படம் தான் ஜமா. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஹைப் இருந்தது, எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா இசைஞானியோட இசை, அவதாரம் படம் மாதிரியான ஒரு அந்த பாணி கதை, அப்புறம் ப்ராமிசிங் டீம்னு ஏகப்பட்ட ஹைப் ட்ரெய்லர் வரும்போதே இந்த படத்துக்கு இருந்துச்சு. அது இல்லாம ரிலீஸ்க்கு அப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸு, அப்புறம் இன்னைக்கு கூட ஆனந்த விகடன் வந்து 45 மார்க் குடுத்து இந்த படத்த கொண்டாடி இருக்காங்க. ஒரு புது டீம் தான். நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்படி ஆ இப்படி ஏகப்பட்ட வாய்ப்புகள், ஏகப்பட்ட சிறப்புகள்லாம் வந்திருக்கு. இந்த ஜமா படத்தோட ஒரு டீட்டெயிலு ரிவ்யூல சொல்றேன். இறுதியில சொல்றேன். அந்த படத்தோட சிறப்புகள் எல்லாமே இந்த ரிவ்யூல சொல்றேன். அதனால நம்ம ரிவ்யூவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது ஃபுல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த படத்த பத்தியான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு. முதல்ல சொல்லிடுறேன். ஜமானா ஒரு குழு அப்படின்னு அர்த்தம். ஒரு தெருக்கூத்து குழு பத்தியான கதை தான் இந்த படம். ஸோ அதனால இது மாரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு. அது நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புது படங்கள்லாம் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்கள்ல வரும்போதும், தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இன்னைக்கு படத்தோட விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதைக்களம் வந்து திருவண்ணாமலை பகுதியில வந்து நடைபெறதா தான் காமிக்கப்படுது. அங்க வந்து ராமச்சந்திரன் குழு அப்படின்னு சொல்லி தெருக்கூத்தெல்லாம் வந்து ஒரு 16 பேர் கொண்ட குழு வந்து ரொம்பவும் ஃபேமஸ். அந்த ஏரியால ரொம்ப பிரபலம். தாண்டவம்ன்ற பேர்ல வர சேத்தன் தான் அந்த குழுவோட வாத்தியார் வந்து தலைமையேற்று நடத்திட்டு வர்றாரு. அவர் வந்து இந்த குழு வந்து முன்னாள் தலைவரா இருந்தவர் தான் ஸ்ரீ கிருஷ்ண தயாள். அவர் தான் இந்த குழுவ நடத்திட்டு வந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில சேத்தன் கைக்கு வந்திருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுக்கு வழின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால பாதிக்கப்பட்ட அவரோட பையனான அ பாரி, அவர் பேர் வந்து கேரக்டர் பேர் கல்யாணம். அவரு வந்து இந்த ட்ரூப்லயே சேர்ந்துட்டு அப்பாவோட ட்ரூப்பு அதனால நம்மளும் அதில இருக்கணும்னு சொல்லி பங்கு பெறணும்னு சொல்லி அவரும் வந்து ஆர்வமா இந்த நாட்டுப்புற கலையான இந்த ஒரு தெருக்கூத்துல வந்து ஆர்வமா இருந்து ஒரு சின்ன சின்ன வேஷங்கள்லாம் பண்ணிட்டு வராரு. இந்த குழுவுல வந்து மெயின் கேரக்டர் வந்து அர்ஜுனன் கேரக்டர் வந்து குழு வாத்தியாரா, தலைவரா வர சேத்தன். அவர் தான் தாண்டவம். அவர் தான் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ அவர் வந்து இவரு குடுத்த வேஷம் வந்து சின்ன சின்ன வேஷங்கள். அதாவது குந்தி தேவி, அப்புறம் மற்றும் சின்ன சின்ன ஒரு பெண் கதாபாத்திரங்களான திரௌபதி, அப்புறம் சந்திரமதி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் குடுக்குறாங்க. இவரும் அத விரும்பி பெண் வேடங்கள் ஏற்று நடிச்சு, அதுலயும் அவர் முடிஞ்ச அளவு அவரு ஜஸ்டிஃபை பண்ணிறாரு. அவரோட லட்சியம் அதாவது அந்த பாரி இளவழகன் தான். அதான் அந்த ட்ரூப்போட முன்னாள் தலைவரோட பையனுக்கோட லட்சியம் என்னன்னா, இந்த ட்ரூப்ப வந்து குறுக்கு வழியில பிடிச்சுக்கிட்டு அந்த சேத்தன் கிட்ட இருந்து மீட்டு, அதுல வந்து நம்ம தலைவராகி, அவர் ஏற்று நடிக்கிற அர்ஜுன் வேஷத்த நம்மளும் பண்ணிறணும். அப்பதான் ட்ரூப்ல நம்மளும் நல்ல பேர் வாங்கலாம். வருங்காலத்துல ட்ரூப் நம்ம சொந்த ட்ரூப் நம்ம கைக்கே மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத லட்சியமா கொண்டுட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்து சேத்தன் பொண்ணு அம்மு அபிராமியும் இவரு வந்து காலேஜ் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து சின்ன வயசுலேருந்தே பாரி இளவழகன் அவங்க வீட்ல அடிக்கடி வந்து போறதெல்லாம் அவரு விரும்புவாங்க. 2 பேரும் விரும்பிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில இந்த பகையும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ட்ரூப்ப கைப்பற்ற பகையும் நடந்துகிட்டு இருக்கும். சேத்தனுக்கும் ஹீரோவான அ பாரி இளவழகனுக்கும். ஸோ இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இவங்க அம்மு அபிராமியும் பாரி இளவழகன் காதல் கைகூடிச்சா, சேட்டன் கிட்ட இருந்து குழுவ மீட்டாரா, அதுக்கப்புறம் இந்த என்னாச்சு இந்த குழு அப்படிங்கிறது தான் பரபரப்பான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா, இது வந்து பாரி இளவழகன்னு சொல்லி ஹீரோவா வந்து அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த படத்த இயக்கமும் செஞ்சிருக்காரு. அவர் அறிமுக இயக்குனர்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தேர்ந்த இயக்குனரா வந்து சிறப்பாவே அவர் பண்ணியிருக்காரு. இத வந்து உச்சி முகிழ்ந்து பாராட்டியிருக்கு பாரம்பரிய விகடன் ஆனந்த விகடன் பத்திரிகை 45 மார்க் இன்னைக்கு குடுத்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஒரு புது இயக்குனர் இயக்குன படத்துக்கு 45 மார்க் ஒரு நல்ல விஷயம் இந்த படத்துக்கு. அதுவே படத்தோட ஒரு தரத்த வந்து எல்லாருக்கும் பறைசாற்றுற அளவுக்கு இருக்கும். நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது இல்லாம அவர் வந்து படத்துல வந்து அந்த பெண் வேடமிட்டு அந்த பெண்களுக்கான நுணுக்கம்லாம் வந்த அப்புறம், அதையும் வந்து அவங்கள வந்து கேலி பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல ஒரு சோசியல் தாட்ட வந்து மெசேஜா சொல்லியிருப்பாரு. அவரு தான் ஹீரோ கேரக்டர். ஹீரோ வந்து அந்த அளவு இறங்கி பண்றதெல்லாம் பெரிய விஷயம் தமிழ் திரையுலகுல. அவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பல காட்சிகள்லயும் அந்த அந்த கூத்து கட்டி ஆடும்போது, அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து காந்தாரா மாரியான ஒரு பரபரப்பான ஒரு ஒரு கூத்து நான் அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு ஒரு ஒரு ஒற்றையா பண்ணியிருப்பாரு. சிங்கிளான ஒரு ஷாட்டு நல்லாவே பண்ணியிருப்பாரு. 10 நிமிஷம் கிட்ட வரும். அதில இசைஞானி பிஜிஎம் பின்னி பல எடுத்திருக்கும்.
அது பாருங்கள் கூஸ்பம் மூமெண்ட்ஸு. அவர் அந்தளவு நடிப்பும் டைரக்ஷனையும் ஒருங்கே வந்து சிறப்பாக பண்ணி ரெட்டை குதிரையிலையும் நல்லா சவாரி பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். வருங்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து சேத்தன் அவர் தான் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி படத்தில் வந்து பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழ் திரையுலகம் அவரை வந்து பயன்படுத்திக்க தவறிடுச்சோன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி வந்து சமீபத்தில் வந்த வெற்றிமாறன் அவரோட விடுதலை படத்தில் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் அவர் நடிப்பை சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காரு. எப்படி வந்து வெற்றிமாறன் அவர்கள் இயக்குன ஆடுகளம் படத்தில் அந்த பேட்டைக்காரன் கேரக்டரில் வாசாயி ஜெயபாலன் நடிச்சிருப்பாரு. அந்த இலங்கை அந்த எழுத்தாளர் அவர் அந்த கேரக்டர் வில்லன் ஷேடு கிரே ஷேடு அதே மாதிரியான ஒரு வாத்தியார் கேரக்டர்லாம் இதில் பண்ணியிருப்பார். படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும். சேத்தனுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த படத்தோட ஒரு பிஜிஎம் வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போதே இசைஞானி அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புது இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு படத்தை பாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுவே ஹீரோவான பாரியில் கிரெடிட்னு சொல்லலாம். இது ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பாரியில் உலகன். அது இல்லாமல் பிஜிஎம் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டியும் மியூசிக் போட்டு கேட்டிருக்காராம். எவ்வளோ பல சாதனைகள் புரிஞ்ச இசைஞானி ஒரு புது இயக்குனர் ஹீரோ கிட்ட கேட்டது பெரிய விஷயம். அதை வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து நம்ம இசைஞானியோட அவரோட அந்த ஒரு தரத்தை வந்து நமக்கு இன்னும் ஒரு படி நமக்கு உயர்த்துது. ஒரு தமிழர்களின் பெருமை இசைஞானின்னு சொன்னால் மிக இல்லை. ஸோ அது இல்லாமல் இந்த படத்துக்கு மெயின் பில்லர் இசைஞானியோட இசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்து நீ இருக்கும் வசரத்துக்கு பாட்டு வந்து செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6000 பாடல்களுக்கு இசையமைச்ச அப்புறமும் இன்னும் கூட நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி பாடல்களில் வந்து என்ன நிரூபிக்கிறாருன்னா இசைஞானி வேறு லெவல் தான். லெஜெண்டரி ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது பெருமையான விஷயம். படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இந்த படம் வந்து தெருக்கூத்து சம்மந்தப்பட்டமான விஷயம். இதுக்கு வந்து வேறு யாரும் இசையமைச்சா அந்த அளவுக்கு எடுபடுமான்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு யாரும் இந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நமக்கே தெரியும் இசைஞானி வந்ததுக்கப்புறம் கிங் ஆஃப் பிஜிஎம் இந்திய அளவில் உலக அளவுலையும் கிட்டத்தட்ட பேர் வாங்கிட்டவர். இந்திய அளவில் கிங் ஆஃப் பிஜிஎம்னா இன்றைக்கும் அவரோட படங்கள் பழைய படங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு தண்ணி சொட்டுற சத்தம் அந்த சின்ன சின்ன நுணுக்கமான சவுண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லாவே பண்ணி பிஜிஎம் கிங் ஆஃப் பிஜிஎம் பெயர் எடுத்த இசைஞானி இதுலேயும் வந்து தாறுமாறாக வந்து நல்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாரு. இசைஞானி அவர்களுக்கு நமக்கு வாழ்த்த வயசு இல்லை. அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றதை திரும்ப சொல்லிக்கிட்டு அவருக்கு நம்மளோட வணக்கத்தையும் மரியாதைகளையும் தெரிவிச்சுக்கலாம். படம் பாருங்க நீங்களே நான் சொன்னது உண்மையா இல்லையா ஒரு கிரெடிட் வந்து உண்மையா இல்லைன்றது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஹீரோயின் அவர் அம்மா பிராமி வந்து பருத்திவீரன் படத்தில் முத்தொழில் கேரக்டரில் வந்த பிரியாமணி கேரக்டர் மாதிரியான கேரக்டர் கொஞ்சம் நேரமே வந்தாலும் கேரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க கேரக்டர் இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் நூடுல்ஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கவனம் எடுத்த வசந்த் மாரிமுத்துன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவர் தான் இந்த படத்தில் பூனைன்னு ஒரு கேரக்டரில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கேரக்டரில் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த பில்லர்ஸ்னு சொல்லலாம். அவருக்கு வருங்காலத்தில் நிறைய படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவரோட கேரக்டர் நேம் இதில் பூனைன்னு வரும். அது இல்லாமல் பல படங்களில் அம்மா கேரக்டரில் வந்த கேஎன்வி மணிமேகலைன்னு சொல்லி அவங்க தான் ஹீரோவோட அம்மாவாக வராங்க. அவங்களும் நல்லா நடிப்பை கொடுத்துருந்தாங்க. ஹீரோவோட அப்பா வர ஸ்ரீ கிருஷ்ணதேவல் ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கும் பாராட்டுகள். படத்தில் கேஸ்டிங் எல்லாமே அருமையாக இருக்குது. படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்கள் பண்ணவங்களும் அவங்க கேரக்டரவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தெருக்கூத்து அந்த ட்ரூப்பில் வரவங்க மற்ற அந்த நிர்வாகிகளை தெருக்கூத்து நிர்வாகிகளை வரவங்க ஊருக்காரங்களை எல்லாருமே அவங்க நடிப்பை இயல்பாக பண்ணியிருக்காங்க. அது படத்துக்கு இன்னொரு பலம். பெரிய நடிகர் இல்லைனாலும் கிடைச்ச நடிகர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சிறப்பாக பண்ணி படத்தை வந்து நல்லா கொண்டு போயிட்டாங்க. அது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த படம் வந்து காந்தாரா மாதிரியான ஒரு படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு ஹை பட்ஜெட்டாக பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து மலையாள படங்கள் எப்படி கவனம் இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு நல்ல டைப்பில் வந்திருக்கு. இந்த படம் வந்து நல்ல ஒரு ஆவண படமாக இருக்கும். தெருக்கூத்து பற்றிய நுணுக்கங்கள்லாம் படத்தில் அந்தளவு டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. இயக்குனர் மொத்த குழுவுக்கும் அந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இனி வருங்காலங்களில் காந்தாரா மாதிரியான ஹை பட்ஜெட்டில் இதே குழு எடுத்ததுன்னா இன்னும் வேறு லெவலில் கண்டிப்பாக பேசப்பட்டு இந்திய அளவில் உலக அளவில் வந்து தெருக்கூத்துக்கு இன்னும் ஒரு மேடை அமைச்சு கொடுக்குன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது நம்மளோட கருத்து. நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். படம் மைனஸ் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது மைனஸ் என்னன்னா மாவட்டங்களில் மட்டுமே இந்த கலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு காலகட்டங்களில். தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச கலை தான். இருந்தாலும் வட மாவட்டங்கள் தான் இன்றைக்கும் ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு வர கலை. தென் மாவட்டங்களில் எப்படி பார்க்கப்படும். அது இல்லாமல் தமிழகம் ஃபுல்லாக மற்ற ரசிகர்கள் எப்படி கவரும், பொது ரசிகர்கள் எப்படி கவரும்ன்றது தெரியல. மற்றபடி சினிமா துறையில் இருக்கவங்க இந்த படம் நல்ல ஒரு நுணுக்கங்களுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி ஒரு படத்தை கொண்டு போன நேரேஷன்றதுக்காக
சினி ஃபீல்டில் இருக்கவங்களும் ஒரு நல்ல கலைப்படங்கள், மலையாள படங்கள் மாதிரியான படங்கள், காந்தாரா மாதிரியான அந்த கலைகளை போற்ற படங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இது வந்து ஆர்ட் ஃபிலிமாக கொண்டு போகிறதா, கமர்ஷியலாக கொண்டு போகிறதான்னு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது படத்தில் பார்க்குறது புரியுது எனக்கு. என்ன அளவில் அது பார்க்கப்படுது. மற்றபடி இது நல்ல ஒரு படம் தான். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி காந்தாரா மாதிரி கொண்டு போயிருக்கலாம். கமர்ஷியல்லே இறங்கி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பேசப்பட்டிருக்கும். இப்போதைக்கு இது ஆர்ட் ஃபிலிம் மாதிரியாகவும் இருக்குது, ப்ளஸ் ஜனரஞ்சகமாகவும் இருக்குது. அதனால் ஒன் டைம் பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. மொத்தத்தில் இந்த படம் அவதாரம் பாணியில் வந்திருக்க படம். அந்த படத்தோட கதை துளியும் இல்லாமல் எடுக்கிறது பெரிய சவால். அது முதல் படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு இயக்குனர், ஹீரோ பண்ண பாரியல் உலகன். அது எல்லாம் படத்தை தயாரிப்பாளர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் என்கேஜிங்காக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஆனால் குழந்தைகள் எந்த அளவுக்கு வரும், ஜென்ரல் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ஸோ மற்றபடி இது எல்லாரும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். ஓடிடியில் வரும்போது கட்டாயம் கொண்டாட படம். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ண தான், காந்தாரா மாதிரியான படங்கள் மாதிரியான பாணியில் வந்திருக்கு இந்த படத்தை சப்போர்ட் பண்ண தான் தமிழ் திரையுலகம் நல்லது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டும் கருத்துக்களை பின்னோட்டங்க தெரியப்படுத்துங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் தான். பார்த்துட்டும் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரையம்சம் முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.